நீங்க வந்துட்டீங்களா? எதுக்காக இப்ப அழற? நான் தான் வந்துட்டல, இனி எல்லாம் சரியாயிடும். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. ரொம்ப கவலையா இருக்கு. அவருக்கு எப்படியாவது உடம்பு சரியாயிடும்னு நினைச்சேன். இவ்ளோ நாளாகியும் உடம்பு சரியாகவே இல்ல. நான் இங்க வந்துட்டல, இனி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சீக்கிரமா சரியாயிடுவாரு. ஆனா நீங்க இங்க இருந்தா அப்பா அங்க தனியா என்ன பண்ணுவாரு பாவம்? இங்க தனியா இருக்க போறது நான் தான், உங்க அப்பா இல்ல. அவர் ஹாயா வாக்கிங் போயிட்டு ஜாலியா இருக்க மனுஷன். அவரை பொறுத்த வரைக்கும் ஆபீஸ் தான் உலகம். சரி வா போலாம். உன் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காருன்னு பாக்கலாம். ஆமா, வா வா போலாம். நீங்களே பாக்குறீங்கல்லம்மா இவரோட கண்டிஷனை. டாக்டர் மருந்து மாத்திரன்னு எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு. ஆனா இவருக்கு எதுவுமே சரியாகல. மாப்பிள்ளைக்கு இப்ப எல்லாம் சரியாயிடும். ஏன்னா நான் தான் வந்துட்டேன்ல. ம், வா அவர் என்ன பண்றாருன்னு போய் பாப்போம். மாப்பிள்ள என்ன பண்றீங்க? அத்த நீங்களா? அட படுத்துக்கோங்க, ரெஸ்ட் எடுங்க. படுத்துக்கோங்கன்னு சொல்றல, உங்களை பார்க்க தான் நான் இங்க வந்தேன். ம், சுஷ்மா கிளாஸ்ல போய் தண்ணி எடுத்துட்டு வா. அந்த போறேம்மா. இங்க பாருங்க மாப்பிள்ள, ஸ்பெஷலா ஒரு மருந்து கொண்டு வந்திருக்கேன். இத குடிச்சதும் எல்லாமே சரியாயிடும் பாருங்க. ம், இந்தாங்கம்மா. இந்தாங்க இத குடிங்க. எந்திரிச்சு உட்காந்து பொறுமையா குடிங்க. கமான், மெதுவா பாத்து. ம், இன்னும் கொஞ்சம் இருக்கு.